Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challengeோட day 6 இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அதுக்கப்புறம் ரெசிபிஸோட ஷேர் பண்ண போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஸ்கிப் பண்ணிட்டு அதே டவுட்ஸ் வந்து திருப்பி கேக்குறீங்க, உங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவேஷனலாவும் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு ஃபுல்லா டீடைல்டா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு உறுதி வந்து அளிக்கிற மாதிரி வந்து கண்டிப்பா இருக்கும். வாங்க இப்ப என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. நம்ம எந்திரிக்கும் போதே ஒரு பிரிஸ்கா வந்து எந்திரிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அன்னைக்கு டேவை நம்ம சூப்பரா பண்ண முடியும். வெயிட் லாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த அவாய்ட் பண்றோம் இல்லையா? அப்போ வந்து நம்ம வந்து நம்மள நாமவே ஆக்டிவேட்டா வச்சு ஒரு மாதிரி ஆக்டிவா வச்சுக்கணும். நமக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்கறது அந்த மாதிரி. காலையில எம்டி ஸ்டொமக்ல வெயிட் செக் பண்ண 57.90 வந்து இருக்குது. சூப்பர். உங்களோட வெயிட் என்ன எல்லாமே வந்து டீடைல்டா சொல்லுங்க. நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். இன்கேஸ் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஜீரகம் கொதிக்க வச்சு தான் குடிக்க போறேன். ஓவர் நைட் இதை வந்து ஊற வச்சுட்டு நீங்க வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து நீங்க ஒரு கிளாஸ் வைக்கிறீங்கன்னா அரை கிளாஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ஜீரகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைஜஷனுக்கு அப்புறம் வந்து நமக்கு அந்த இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு மெட்டபாலிசம் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும். எங்க வீட்டுல இருக்கவங்களுக்குமே இன்னைக்கு வந்து ஜீரக தண்ணி தான் வந்து கொடுத்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லதுன்னா நம்ம எல்லாருமே வந்து குடிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது. இது வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டுமே நம்ம வந்து குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சு இல்லன்னா இந்த மாதிரி நைட் ஊற வச்சுட்டும் நீங்க வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். நல்லா சுட இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் குடிச்சிட்டு நான் வந்து மாடிக்கு வந்து கிளம்பிட்டேன். இந்த செடியை பாருங்களேன், எவ்வளவு தூரத்துக்கு வந்து மேல ஏறுதுன்னு பாருங்க. அழகா முன்னாடி கீழே தான் இருந்தது, இப்ப மேல மொட்டை மாடி அளவுக்கு வந்துருச்சு. கீழே இருந்து அழகா இருக்குது பாருங்க. அததான் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன். சரியான வெயில் பாருங்க, தெரியுதுங்களா? என்னோட ஃபேஸ்லயே நல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த காலை இளம் வெயில் இருக்குல்ல, அது நம்ம உடம்புல படுறதே அவ்வளோ நல்லது. சோ அதை வந்து மிஸ் பண்ணாம நீங்க வந்து கொஞ்ச நேரம் டைம் எடுத்து பண்ணிடுங்க. ஏன்னா நானே கொஞ்ச காலமா அது வந்து மிஸ் பண்ணிட்டே தான் இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நானே மெனக்கெடுத்து தான் வந்து பண்றேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து என்னை பார்த்து வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாக்கிங்க வந்து போட்டாச்சு. இது வந்து ஸ்லோல வந்து வச்சிருக்கேன். ஆனா நல்லா ஸ்பீடா கையும் காலையும் ஆட்டி நடக்கணும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது கையோ காலோ வயிறோ எது பெருசா இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயே போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். சின்ன எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த டயட்டை வந்து பண்ணுங்க. இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஓவர் வெயிட்லாம் இல்ல, ஒரு 10 கிலோ 5 கிலோ குறைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒன்லி வாக்கிங் மட்டுமே போதும். சோ அதனாலதான் சொல்றேன். நல்லா வந்து வாக்கிங் நல்லா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா கையை காலை நல்லா அசைச்சு ஒரு பிளெக்சிபிள் வந்து பண்ணிட்டு துணி வந்து காய போட்டிருந்தேன். இப்ப எல்லாமே லேட்டா தான் வந்து காய போடுறேன். சாயங்காலம் போல, ஏன்னா மதியத்துல வந்து உச்சிலா இருக்குன்றதுனால அது எல்லாத்தையுமே காலையில அள்ளிட்டு வந்தாச்சு. கீழே வந்ததும் இன்னைக்கு வந்து அப்படியே லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே நமக்கும் வந்து பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் வந்து புளிக்குழம்பு தான் வந்து பண்ண போறேன். பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல இருக்க அந்த குமிழ் மாதிரி தூக்கி இருக்கும்ல, அது எல்லாமே சுரண்டி எடுத்துருங்க. அப்பதான் கசப்பு தன்மை வந்து கம்மியாகும். அதுக்காக தான் இந்த சைடு வந்து ஒலையும் வந்து வச்சு விட்டுட்டேன். இப்போ எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் வந்து அதையும் காட்டுங்க, அப்பதான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதனாலதான் இப்ப உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா தின் லேயரா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்பதான் வந்து அந்த கசப்பு தன்மை வந்து இருக்காது. உள்ள இருக்க விதையும் எடுத்துருங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது சூப்பரா நமக்கு வந்து குழம்பு வந்து இருக்கும். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுல வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆனது. ரொம்ப ஸ்மெல்லும் டேஸ்டும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு வந்து இடிச்சு எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்துட்டேன். அது கூட பாவக்காயும் வந்து சேர்த்துட்டேன். அப்பதான் இது நாலுமே நல்லா வந்து வெந்து வரும். அப்ப வந்து நல்லா வதங்கும். அப்ப அதனாலதான் வந்து மொத்தமா வந்து சேர்த்துடணும் பாவக்காய் குழம்புக்கு மட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்க போறோம். மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள். இது வந்து காரத்துக்கு ஏற்ப உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ப வந்து நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. நாங்க கொஞ்சம் வந்து காரமா தான் வந்து சாப்பிடுவோம். அப்பதான் நல்லா இருக்கும். இந்த பாவற்காயில உள்ள அந்த கசப்பு அப்புறம் இந்த மிளகாத்தூள் அந்த உரப்பு இந்த புளிப்புலாம் சேரும்போது அமிர்தமா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த செட் புளியை கரைச்சி வச்சு ரெடி பண்ணிட்டு தான் இட்லி சட்டி நிறைய அப்பளத்தையும் வந்து பொரிச்சு வச்சிட்டேன். இன்னைக்கு வந்து அப்பளத்தை தான் வந்து கொடுத்து மேனேஜ் பண்ண போறேன். அதனால அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து பாருங்க பிரெட்ல பட்டர் தடவி காஃபியோட அவருக்கு வந்து கொடுத்துட்டேன். அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கெலாக்ஸ் மூஸ்லி இருக்குல்ல, அதுல வந்து பால் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். சோ இந்த மாதிரிதான் நான் வந்து கொடுக்குறேன். அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து குழம்பு நல்லா புளியெல்லாம் கரைச்சி ஊத்தி தேவையான உப்பு எல்லாம் போட்டு
நல்லா கொதிச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொத்தமல்லி தலை மட்டும் தூணும்னா செம்மையா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பிடிக்காது, இப்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. செம்மையா வந்து பண்ணியாச்சா. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்பளத்து கூட இந்த பாவக்காய் புளிக்குழம்பு சாதம்லாம் வச்சு பேக் பண்ணி அவருக்கு வந்து கொடுத்துட்டேன். காலையில அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் குளிச்சு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. ஏன்னா நம்ம காலையில அந்த பிரேக்ஃபாஸ்ட் அந்த லஞ்ச் பாக்ஸ் பண்ணி கொடுப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு டயர்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டோம்னா தான் அன்னைக்கு டே சூப்பரா அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம வேலை பண்ணிட்டே தெரிஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஒரு நம்ம ட்ரெஸ் பண்ணி நீட்டா இருக்கும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கும். அதனாலதான் வந்து சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி தான் வந்து எடுத்துக்க போறேன். இதை பத்தி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. இது வந்து 540 ரூபாய்க்கு விற்கிது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்கா இருக்கும். இந்த மாதிரி ஜிப்லாக்ல தான் கொடுத்துருப்பாங்க, டப்பாலெல்லாம் கொட்டி வைக்க தேவையில்லை, அப்படியே வந்து எடுத்துக்கலாம். நார்மலா சுடுதண்ணியை வந்து ஒரு சைடு காய வச்சிருக்கேன், அவ்வளவுதான் பாருங்க. ஒரு கிண்ணத்துல இது வந்து ஒரு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 5-6 ஸ்பூன் போட்டாலே நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். உங்களுக்கு ஏத்தாப்புல போட்டுக்கோங்க. இது வந்து அந்த அளவுக்கு கலோரிஸ் வந்து இருக்காது. அதுல பாருங்களேன், நட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இது எங்க கிடைக்கும் சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க. அமேசான்ல கூட கிடைக்குது, இல்லைன்னா எல்லா கடைகள்லயுமே கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே இருக்கும். ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லின்னு கேட்டீங்கன்னாவே கிடைக்கும். அதுதான் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, ஸோ அதனாலதான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி சுடுதண்ணில போட்டோன்னுமே அந்த சுட சுட அந்த கிறிஸ்பினஸோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி யாருக்காவது நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு வேற ஏதாவது செய்யறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து சிம்பிளா இதை வந்து செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த எனர்ஜெட்டிக்கும் வந்து இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்காம அந்த துணி வந்து காய போட்டு எடுத்துட்டு வந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லஞ்ச் வேலை வந்து ஓரளவுக்கு காலையில வந்து முடிச்சு வச்சிருந்தேன். இனி வந்து கொஞ்சம் வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் பண்ணிடலாமே, துணியை மடிச்சு வைக்கிறது அந்த மாதிரி டிவியை பார்த்துக்கிட்டே வந்து பண்ணுவேன், போர் அடிக்காம இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவ்வா பழம் இருக்கு இல்லையா, அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். அததான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னோட பையனை பாருங்களேன், அது விளையாட்டு பொருள் மாதிரி லைட்டா கடிக்கிறான் கொடுக்குறான், அந்த மாதிரியே வந்து பண்ணிட்டு இருந்தான். இதுல வந்து கொஞ்சம் பாதி மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டேன். அவனும் வந்து சாப்பிட்டு பார்த்தான், லைட்டா கடிச்சு. அவனுக்கும் லைட்டா பிடிச்சிருந்தது. கொடுத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் பழகணும் எல்லா டேஸ்டையும். இதுல ஒரு பாதி போர்ஷன் அளவுக்கு மட்டும் சாப்பிட்டேன். அப்பப்ப போவையில வரையில சாப்பிடறது ஒரு நல்லா இருக்கும் தெரியுமா, அது அந்த மாதிரிதான் நான் வந்து பண்ணுவேன். அப்பதான் நம்ம ஏதோ ஒரு சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து எடுத்து உட்காந்துட்டாரு. சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்காக நான் வந்து வந்துட்டேன். எல்லாருக்கும் சாதம், பாவக்காய் புளிக்குழம்பு இதெல்லாமே வச்சிருந்தேன் இல்லையா. நமக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரவை களி தான் வந்து பண்ண போறோம். ரவை களி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ரவை களி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ரைஸ்க்கு பதிலா. இப்ப ரைஸ் ஒயிட் ரைஸ் தான் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க மட்ட அரிசின்னு சொல்லுவோம்ல, அது வந்து சாப்பிடலாம். அதுல வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. நேத்து வந்து சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு சொல்ல மறந்துட்டேன். சப்பாத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் இருக்கு, ஆனா நம்மளோட ஒயிட் ரைஸ்ல அந்த ஃபைபரே இல்ல. சோ அதனால நமக்கு வந்து அதனால பிரயோஜனம் இல்ல. அதனாலதான் நான் வந்து சொல்றேன். அதனால சப்பாத்தி வந்துமே அதிக அளவு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது. 1 அந்த 2 அந்த கண்ட்ரோல்லே வந்து இருந்துக்கணும். இப்ப இந்த ரவா களி, அதுக்கப்புறம் நான் வந்து பிள்ளைங்களுக்காக முட்டை தொக்கு வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். இந்த பாவக்காய் புளி குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. ஏதாவது ஒரு காய் வச்சாலுமே அதை நிறைய சாப்பிட்றேன் பாருங்களேன். அந்த மாதிரி நீங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு நிறைய காய்கறி நம்ம சமைக்கணுமா சிஸ்டர், அப்படிலாம் இல்லைங்க. நம்ம ஒரு காய்கறி பண்ணாலும் அதை வந்து நிறைய குவான்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு நல்லா பாருங்க, தட்டை கிளீன் பண்ணியாச்சு. வந்தா பாத்திரம் வந்து ஃபில்லா இருக்கு இல்லையா, அப்ப வந்து நான் சாப்பிட்டுட்டு மதியம் உட்கார மாட்டேன். இந்த பாத்திரத்தை ஃபுல்லா கழுவி எடுத்தோம்னா வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். ஏன்னா நம்ம அந்த மதிய நேரத்தை சாப்பிட்டதுமே நம்ம போய் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்க, இல்ல மொபைல் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்படி தூக்கம் பயங்கரமா வரும். சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி, இந்த வேலைகளை வந்து நான் இதுக்காகவே ஹோல்டு பண்ணி வச்சிருப்பேன், அந்த மதிய டயத்துல நம்ம வந்து செய்யற மாதிரி. சோ அததான் வந்து நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு அந்த பாத்திரத்தை எல்லாம் விலைக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறமா தம்பியை குளிப்பாட்டி அவருக்கு வந்து நானா கிரீம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா தான் நான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து குடிக்கிறேன் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து கேப் வச்சுக்கணும் பாருங்க. சாப்பிடறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணும், சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து குடிக்கணும். அது இந்த சாப்பிட்டோன்னே சில பேர்லாம் வந்து உடனே தண்ணி குடிப்பாங்க, அது வந்து நல்லது கிடையாது. நம்மளோட தொப்பையா இருக்கட்டும், நம்மளோட கொழுப்பு அப்படியே நின்றும். சோ டைஜஷனும் அந்த அளவுக்கு ஆகாது. சாப்பிட்டதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து தண்ணி குடிங்க. என்னோட சின்ன பையன் வந்து நல்லா தூங்கிட்டான். பெரிய பையனையும் வந்து கிளப்பி விட்டாச்சு. சரி, அவனை வந்து டியூஷன் அனுப்பணும். அதுக்கு முன்னாடி போய் துணி எல்லாமே காய போட்டுடலான்னு மேல வந்தேன். கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயில் மூடி போகும்ல, அந்த மாதிரி வந்து இருந்தது. ஆனா
அனல் காத்து மொத்தம் அடிச்சது, அப்படிதான் வந்து இருந்தது. சரி, அதுக்கப்புறம் வந்து கூலருக்கு வந்து தண்ணி ரெப்பலாமேன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் எப்பவுமே காலையில எங்களுக்காக ரெப்பி வச்சுட்டு தான் போயிருவாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு போயிட்டாங்க. சரி, அதனால அதை வந்து ரெப்பி வச்சுட்டு நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஏன்னா சரியான வெயிலா இருக்கு இல்லையா, அப்படியே டயர்டா ஆகுது நம்மளுக்கு. மேல போய் இப்ப காய போட்டு வந்தேன். கொஞ்சம் டைம் இப்ப ஈவினிங் டயத்துல தான் துணி காய போடுறேன். இருந்தாலுமே ஒரு மாதிரியா இருக்கு, இந்த மழப்பா இருக்கும் இல்லையா, அதனால ஒரு ஃப்ரெஷ் அப்ப போட்டாச்சு. அதுக்கப்புறம் தம்பிய டியூஷன் கூட்டு போகணும் இல்லையா, என்னன்னாலும் நம்ம வீட்டுல இருந்து வெளில போறோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீட் அண்ட் கிளீனா இருக்கணும் அப்படின்றதுதான். பாருங்க, கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிடுச்சு. இல்ல வேர்த்து விருத்து போனோம்னா நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா, அதனாலதான். அதுக்கப்புறம் அந்த பாதி இருந்துச்சுல, அந்த நவாப்பழத்தை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். நவாப்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த நவாப்பழம், இழந்த பழம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. இந்த வெயிட் லாஸ் டயத்துல நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க. வாழைப்பழம் வந்து சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க. வாழைப்பழம் வந்து கம்மியா சாப்பிடுங்க. ஏன்னா அதுல வந்து சுகர் டேஸ்ட் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா, இனிப்பு. அது வந்து நல்லது கிடையாது வெயிட் லாஸ்க்கு. சோ அதனாலதான் வந்து சொல்றேன், வெயிட் கெயினுக்கு தான் அது வந்து யூஸ் ஆகும். வாழைப்பழத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தம்பியை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா ஒரு வெள்ளரிக்காய், இது வந்து கக்கடி நீங்க வந்து சொல்லுவாங்க, பிஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நான் இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட வந்தாலும் நான் விட்டுறேன்னு இவன் வந்து பாருங்களேன் இப்படி மாத்தி மாத்தி எப்படி குடுக்கறான்னு பாருங்க. குடுத்துட்டு கடைசியில எனக்கு என்னால திங்க முடியலப்பா அப்படின்னு சொன்னா வாயில ஒரே தான் அமைக்கி விட்டுட்டாங்க. இவ பண்ற சேட்டை அவ்வளோ. அந்த செகண்ட் குழந்தைங்க அந்த பெரிய பசங்களை பார்த்து ரொம்ப ஈஸியா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு பண்ணுவாங்க பாருங்க. ஒரு கியூட்னஸ் இங்க பாருங்களேன் எப்படி அமுக்குறான் பாருங்க. எனக்கு இப்ப பாக்கும்போது நல்லா காமெடியா இருக்கு. இப்ப வந்து நைட் டின்னர் டைம் வந்துருச்சு, 6:30 மணி ஆயிடுச்சு. வெளியில பாருங்க அந்த ஜன்னல்ல எவ்வளவு வெளிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு தான் வந்து அவிச்சு வந்து வச்சிருக்கிறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவக்காய் குழம்போட வச்சு சாப்பிட போறோம். ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா மசிச்சு இப்படி பிசைஞ்சுக்கிட்டு கூட தாளிப்பு கொடுத்து கூட பண்ணிக்கலாம். நான் அப்படியே வந்து தொட்டு சாப்பிடலாமே நினைச்சேன். ஏன்னா இந்த கேரளா சைட்லாம் வந்து சாப்பிடுவாங்கல்ல, இதெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்க மதியம் லஞ்சா கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு டின்னரா வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த பாவக்காய் குழம்போட மேட்ச் பண்றதுக்காக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் எல்லாமே ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன், என்ன சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா இதை வச்சு நீங்க வந்து உங்களோட போர்ஷன் சாப்பாடை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய டவுட் கேட்கறீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்னடா சாதமும் புளிக்குழம்பையும் காட்டுறேன்னு பாப்பீங்க, இது என்னோட பையனுக்கு. எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இன்னைக்கு நைட் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா சாதம், குழம்பு, அப்பளம், முட்டை இதெல்லாமே தான் வந்து வச்சு சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அதை தான் வந்து கொடுத்திருந்தேன், அதனாலதான் வந்து ஷேர் பண்றேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மிச்சம் இருக்க சாதத்தை வந்து டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்க முடியும். டெல்லியில இருக்க டெம்பரேச்சருக்கு நம்ம ஊர் மாதிரி கஞ்சி மாதிரி தண்ணி ஊத்தி வச்சோம்னா கெட்டு போயிடும், ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். சோ அதனால அதை வந்து டப்பா போட்டு வச்சுட்டு மிச்சம் இருக்க பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுக்கிறேன். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா காலையில இப்ப வந்து வாக்கிங் போறேன்னா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல மாடியிலேயே ஒரு 10-15 தடவை நல்லா நடக்கிறேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நைட் டைம்ல அப்பப்போ வந்து நான் வந்து வாக்கிங் வந்து விட்டுறேன். சரிங்களா, ஆனாலும் ஒரு அரை மணி நேரமாவது வீட்டுக்குள்ள நான் நடந்துருவேன். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கமும் வரும். ஏன்னா வெயிட் லாஸ்க்கு நைட் தூக்கம் தான் முக்கியம், அதனாலதான் வந்து சொல்றேன். கடைசியா வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். நீங்க வந்து ஜீரக தண்ணி, கிரீன் டீ எது வேணாலும் குடிச்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு பசி எடுக்குது அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பசி எடுக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு டேவை சூப்பரா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்க என்னெல்லாம் பண்ணி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனலை. அதுக்கப்புறம் ஒரு குட்டியா ஒரு லைக் கொடுங்க. அது வந்து நம்மளோட வீடியோஸ் இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.